அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா குட்டி கதையில் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு நாள் முல்லா என்ன பண்ணாரா, தன் ஒட்டகத்தோட பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அதாவது டெசர்ட்டில் இருட்டாயிடுச்சான். ரொம்ப சில்லுன்னு குளிர்ந்த காற்று அடிச்சிச்சான். முல்லா தன்னோட டென்ட்டுக்குள்ளே போய் ஒரு கூடாரம் அமைச்சு உள்ளே போய் படுத்துக்கிட்டாராம். ஒட்டகத்தை வெளியிலே கட்டி போட்டுட்டாராம். கொஞ்ச நேரத்தில் ஒரே அழுகு சத்தமாக, முல்லா என்ன இது ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த ஒட்டகம் சொல்லிச்சா, முல்லா நீ மட்டும் உள்ளே நல்லா படுத்துக்கிட்ட, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது, என்னால் குளிர் தாங்க முடியல, என் மூக்கை மட்டும் உன் கூடாரத்துக்குள்ளே நுழைச்சிக்குவா அப்படின்னு கேட்டுதான். அதான் டென்ட்டுக்குள்ளே என்னோடய மூக்கை மட்டும் நுழைச்சிக்குவா அப்படின்னு. முல்லா சரி போ, மூக்கு தானே நுழைச்சிக்கோ அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக நம்ம ஒட்டகத்துக்கு உதவி பண்ணிட்டோன்னு பெருமையாக போய் படுத்துக்கிட்டாராம். கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு கணச்சிச்சான் ஒட்டகம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டாராம். மூக்கு மட்டும்தானே, என்னுடைய தலையும் உள்ள நுழைச்சிக்கிறேனே, ரொம்ப குளிருது அப்படின்னு. சரி அப்படின்னாராம். தூங்கினாராம். திரும்ப கொஞ்ச நேரம் பொறுத்து கணச்சிச்சான். இப்போ என்னப்பா அப்படின்னாராம். உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, என் உடம்பையும் உள்ளே நுழைச்சிக்கிறேனே அப்படின்ச்சான். சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் பொறுத்து முல்லா கேட்டார், நீ உள்ளே வந்துட்ட அப்படின்னா நான் எங்கே போய் படுக்கிறது அப்படின்னு கேட்டாரா முல்லா. அதுக்கு அந்த ஒட்டகம் சொல்லிச்சா, நீ குள்ளமாக இருக்கிற, 6 அடி கூட கிடையாது, நான் உயரமாக இருக்கிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, போர்வை எடுத்து போய் வெளியில் படுத்துக்கோ, நான் கூடாரத்துக்குள்ள போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துக்கிச்சான். அப்பாவி முல்லா ஏமாந்து போனாராம். அதான் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, இருக்க இடம் கொடுத்தாக்கா மடத்தையும் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இருக்க இடம் கொடுத்தாக்கா படுக்கு பாய் 2 கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டுச்சு அப்படின்வாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குறோன்னா அவங்க கேட்டதுக்கெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டே போனால், ஒரு சலுகைக்கு ஒரு லிமிட் இல்லாமல் நம்ம ஒரு வரைமுறை இல்லாமல் ஓகே சொல்லிகிட்டே போனாக்கா பிரச்சனை நமக்கு தான். எப்போவாவது நோ சொல்ல கற்றுக்கணும். நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நமக்கு நாம் என்ன பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, ஒரு வரியவன் இருக்கான், அந்த ஊருக்கு வர பழைக்கிறதுக்காக நல்லா பழைச்சி பெரியாருன்னு அந்த ஊரில் இருக்கவங்களே வெளில துரத்தி விடுற கதை தான் இது. அதனால நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும், இவ்வளோதான் அப்படின்னு. எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடாது. நமக்கான தேவைகளை நம்ம முதல்ல பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம்.